அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழுக்கு அனுப்பிய தற்போதைய தமிழ் வரி. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் நூல்கள், அந்த நூலை எழுதிய ஆசிரியர்கள், இவர்களை யார் யார் பாராட்டி இருக்கின்றார்கள் என்பது குறித்து காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றொரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தை பாராட்டியவர் பாரதியார். சிலப்பதிகார செயலை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் என்று பாராட்டியவர் பாரதியார். இதுவும் சிலப்பதிகாரத்தை தான். அப்ப தமிழ் சாதியை அமரத்தன்மை, அப்ப இரவாத புகழுடைய ஒரு தன்மையை உருவாக்கியதாக சிலப்பதிகாரத்தை பாராட்டுகின்றார் பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாந்தனுமே பிறந்ததில்லை என்று பாராட்டியவர் பாரதியார். தேனிலே ஊறிய தென் தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி விநாயகம் பிள்ளை. நல்லவர்களையே படைத்து நல்லவர்களுக்கிடையே நடைபெறும் போராட்டமாக இக்காப்பியம் உருவாக்கி இருக்கிறது என்று பாராட்டியவர் மு. வரதராசனார் அவர்கள். இவரும் சிலப்பதிகாரத்தை தான் பாராட்டி இருக்கின்றார். தமிழ் கூறும் நல்லுலகம் என்று 3 நாடுகளையும் ஒருங்கே காணும் தன்மை தொல்காப்பியத்தில் உண்டு, ஆனால் சங்க இலக்கியத்தில் இல்லை என்று அப்போதும் அவர் சிலப்பதிகாரத்தை பாராட்டி இருக்கின்றார். பாராட்டியவர் மு. வரதராசனார். முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று பாராட்டியவர் மு. வரதராசனார். நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து பாடியவர் இளங்கோவடிகள் என்று பாராட்டியவர் மு. வரதராசனார். மணிமேகலை பல கிளைக்கதைகளை உடையதாய் அழகிய வருந்தனைகளை பெற்று நடையெளிமை காட்டி மக்களின் மனத்தை ஈர்க்கின்றது என்று பாராட்டியவர் சுப மாணிக்கம் அவர்கள். மணிமேகலை என்னும் இந்நூல் படத்தை ஒழிப்போடு மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு என்று இன்னும் நிறைய சமுதாய சீர்திருத்தங்களின் களஞ்சியமாக இருக்கின்றது மணிமேகலை என்று பாராட்டியவர் சுப மாணிக்கம். சமய சம்பந்தமான பல சொற்களையும் தொடர்களையும் வேறு சிலவற்றையும் சாத்தனார் இடத்திற்கு ஏற்ப மொழிபெயர்த்து அமைத்திருத்தல் மிக பாராட்டிற்கு உரியது ஒன்றாம் என்று பாராட்டியவர் ஈ. சாமிநாத ஐயர். மந்தாகினி அழிவேன் இதான் வெங்கை மன்னவர் கொந்தார் குழல் மணிமேகலை நுட்பம் கொள்வது என்கண் என்று பாராட்டியவர் சிவப்பிரகாசர். காது ஒளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீது ஒளி சிந்தாமணியும் நெல் இடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போது ஒளிரும் திருவடியும் என்று பாராட்டியவர் கவியோகி சித்தானந்த பாரதியார். அதாவது காப்பியங்களை, 5 வகை காப்பியங்களையும் 50 காப்பியங்களையும் எப்படி தெரிவித்தார்? காதுக்கு குண்டலத்தையும், கைக்கு வளையாபதியையும், வளையல் அதனால அடுத்து மார்பில் அணிவதற்கான அணியாக சிந்தாமணியையும், இடையில் அணிகின்ற அணியனாக மணிமேகலையையும், காலில் அணிவதாக திருவடியில் அணிவதாக சிலப்பதிகாரத்தையும் இவர் வர்ணித்து பாடியிருக்கின்றார். சீவக சிந்தாமணி கிரேக்க காப்பியங்களான ஒடுக்கி இந்தியத்துக்கு ஒப்பானது என்று பாராட்டியவர் ஜி.போ. பாடல் பெரும் பரணி, தேடற்கு அருங்கவி, கவி சக்கரவர்த்தி பரவ என்று பாராட்டியவர் ஒட்டக்கூத்தர். அதாவது தம்முடைய குலோத்துங்கன் பிள்ளை தமிழில் இந்த நூலை அவ்வாறாக அவர் பாராட்டி இருக்கின்றார். அதாவது தக்கையாக பரணி நூலை அவர் பாராட்டி இருக்கின்றார். அடுத்ததாக தென் தமிழ் தெய்வ பரணி என்றும் அவர் கலைஞத்து பரணி நூலை பாராட்டி இருக்கின்றார் ஒட்டக்கூத்தர். பிரின்ஸ் அமங் த தமிழ் போயட்ஸ், அதாவது தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை ஜி.போ. பாராட்டுகின்றார். ஒட்டக்கூத்தர் கவி அழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று தக்கையாக பரணி உரையாசிரியர் தருகின்றார்.
எளிமையும் அற உணர்வும் விளங்கும் காப்பியம் வளையாபதி என்று தக்கையாக பரணி உரையாசிரியர் மேலும் கூறியிருக்கின்றார். அதாவது இதையும் வளையாபதியை பாராட்டி கூறியிருக்கின்றார் கூட்டுத்தம்பா. பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று பெருமை சிறுமைகளை கற்பனை செய்வதற்கு காரணங்கள் இல்லை என்று மு. வரதராசனார் அவர்கள் கூறுகின்றார். வளையாபதி நூலை ஒட்டி அவர் கூறிய கருத்து. விருத்தப்பாவை கையாளுவதில் இவர் சீவக சிந்தாமணி ஆசிரியரை பின்பற்றிய போதிலும் சில இடங்களில் அவரையும் மிஞ்சிவிட்டார் என்று சூளாமணியை பாராட்டி மு. வரதராசனார் அவர்கள் பாராட்டி இருக்கின்றார். எத்தாலும் எந்நாட்டும் ஏய்கவிகள் தம்முளை என் மிக்கான் அவன் கம்பன் மெய் என்று பாராட்டுபவர் கவிஞர் ஏ.ப. சுப்பிரமணிய முதலியார். தமது சௌந்தரிய லகரியில் திருஞான சம்பந்தரை திராவிட திசை என்று பாராட்டியவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் இயற்றிய நூல் சௌந்தரிய லகரி. அதில் திருஞான சம்பந்தரை திராவிட திசை என்று பாராட்டுகின்றார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரரை, அதாவது சுந்தரர் திருஞான சம்பந்தரை பாராட்டுகின்றார். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் திருஞான சம்பந்தர் என்று திருஞான சம்பந்தரை சேக்கிழார் அவர்கள் பாராட்டி இருக்கின்றார். சரிங்கப்பா. ஆக தமிழ் நூல்களாகட்டும் நூல் ஆசிரியர்களாகட்டும் அவர்களை இவ்வாறெல்லாம் அறிஞர்கள் பாராட்டி இருக்கின்றார்கள். இதனோடு தொடர்புடைய விதைகளை இன்றைய இணைக்கின்றேன். அவற்றை எனக்கு பதிவுகள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.